தற்போது வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலோடு மற்றொரு செய்தியாளர் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தற்போது புயலினுடைய நிலை என்ன, விரிவாக பதிவிடலாம். சூர்யா, தெற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவல் என்பதனை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் நாளை பிற்பகல் வாக்கில் இது கரையை கடக்கக்கூடும் என்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக தற்போது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தொடர்பாக நம்ம விரைவாக பார்க்கலாம். குறிப்பாக தற்போது நிகழ்நேரத்தில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதியில் இருக்குது, அதாவது சென்னையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது நிலை கொண்டிருக்கு. இது சென்னையிலேருந்து 400 கிலோமீட்டர், அதே போல் நாகப்பட்டினத்தில் இருந்து 310 கிலோமீட்டர்லையும், புதுச்சேரியில் இருந்து 360 கிலோமீட்டர்லையும் இந்த டிஸ்டன்ஸில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது தற்போது நிலை கொண்டிருக்கு. இது அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக மாறக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கு. அப்போ புயலாக வலுப்பெறும் கூடும் என்பதனால இப்போ எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த நிகழ்நேரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது நிலை கொண்டிருக்கு. இது தொடர்ந்து நாளை நகரும் பட்சத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது நாளை காலையில், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நாளை காலைக்கு அப்புறமாக இது கரையை கடப்பதா ஒரு மாடல் அப்படின்றது சொல்லுது. மற்றொரு மாடலை பொறுத்த வரைக்கும் நாளை காலைக்குள்ளாகவே உள்ளே கரையை கடக்குது என்பதாக கூறப்படுது. GFS என்று சொல்லக்கூடிய இந்த மாடல் அடிப்படையில் நாளை காலையில் இந்த இடத்துல இருக்கு 7 மணி அளவில் பிற்பகல் வாக்கில் இது கரையை கடப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. இந்த ஒவ்வொரு மாடல்களும் ஒவ்வொரு விளக்கத்தை கூறினாலும் கூட தற்போது வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நாளை பிற்பகலுக்குள்ளாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக வலுப்பெறும். அது தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கரையை கடப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அப்போ இதன் காரணமாக எந்தெந்த பகுதிகளில் இன்று முதலாக மழைப்பொழிவு அப்படின்றது ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம மழைப்பொழிவு எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது தற்போது இந்த பகுதியில் நிலவி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது இது எல்லாமே மழைக்கான மேகங்கள். இது எல்லாமே பார்க்கும்போது மழைக்கான மேகங்கள். அப்போ இது தொடர்ந்து நகரும் பட்சத்தில் இதை நம்ம தொடர்ந்து இது நகரும் பட்சத்தில் இது அடுத்து, அதாவது குறிப்பாக இன்று இரவு முழுவதுமாக நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. இன்று இரவு முழுவதுமாகவே இந்த மேக கூட்டங்கள் அப்படின்றது தொடர்ந்து சென்னை உட்பகுதிகளில், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வருது. இப்போ நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த மேக கூட்டங்கள் உள்ளே வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்று இரவு முதலாகவே, அதாவது இன்று மாலை முதலாக கனமழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கிறாங்க. இன்று இரவு இது நீடிக்கும் பட்சத்தில் இன்று இரவு முதலாக அதி கனமழை அப்படின்றது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்த பகுதி முழுவதும், அதாவது சென்னைக்குள்ளே இன்று இரவு கரெக்டாக 10-11 மணி அளவிற்கு தீவிரமாக உள்ள வருது. அப்போ இரவு நேரங்களில் தீவிரமாக மழைப்பொழிவு ஏற்படும். அப்போது நம்ம சென்னை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், இந்த பகுதியில் காஞ்சிபுரம் இருக்குது. இந்த சுற்றுவட்டாரர்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலையும், அதே போன்று இந்த வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து பகுதிகளிலுமே இந்த கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை அப்படின்றது நீடிக்கக்கூடும். இது அதி கனமழை அப்படின்றது இந்த பகுதிகளில், குறிப்பாக நம்ம சென்னைக்கு 30ஆம் தேதி ரெட் அலர்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் அதி கனமழை அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நமக்கு தென்படுது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது பார்க்கும்போது நேற்று இரவு வரைக்கும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று முறிவின் காரணமாக
வலு இழந்ததா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தாங்க. குறிப்பாக வந்து காற்று முறிவு தொடர்ந்து ஏற்பட்டதன் காரணமாக அது வலு அடையாமல் தொடர்ந்து வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே ஒரே பகுதியில் நிலை கொண்டிருந்துச்சு. தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தது. அடுத்து தொடர்ந்து அதோடைய வேகம் வந்து மாறிச்சு. இப்படின்ற மாதிரி அதோடைய வேகம் வந்து தொடர்ந்து மாற்றத்தையே சந்திச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது அதோடைய நிலை வந்து நிலையாக இல்லாமல் கணிக்கிறதுல பல்வேறு சிரமங்கள் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இந்த நிலையில் தற்போது தமிழகத்தை தொடர்ந்து நெருங்கி வரக்கூடிய நிலையில் சென்னையிலேருந்து வெறும் 400 கிலோமீட்டரில் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இதனுடைய வீரியம் என்பது தீவிரம் அடைஞ்சிருக்கு. என்னென்னா நேற்று இரவு முழுவதும் ஒரே பகுதியில் நிலை கொண்டிருக்கு. இதன் காரணமாக அதனுடைய வேகமும் குறைஞ்சிருக்கு, காற்றுடைய வேகம் வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக அதனுடைய உருவத்தை அடைவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் எப்படின்றது நிகழ்நேரத்தில் கணிக்க முடியுது. இதன் காரணமாக அது வந்து புயலாக மாறுவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுது. நம்ம இது தொடர்பாக இது போகக்கூடிய டைரக்ஷன் என்ன, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு நேரடியாக தெரியும். இந்த டைரக்ஷன் தான், இந்த டைரக்ஷனில் தான் இப்போ இது பயணிக்க இருக்குது. அதாவது தற்போது இருக்கிற பகுதியிலிருந்து நாளைக்கு அது அப்படியே தொடர்ந்து வரும். நாளை பிற்பகலுக்குள்ளே இது உள்ளே சென்றும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. ஐஎம்டி சொல்லக்கூடிய தகவலின்படி நாளைக்கு இங்கே இருக்கிறது, இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு இடையே கரையை கடக்கும் அப்படின்றத தெளிவாக கூறியிருக்காங்க. இங்கேருந்து இது நாளை பிற்பகலுக்குள்ளே, அதாவது 1லேருந்து 2 மணிக்குள்ளே இது கரையை கடக்கிறதுக்கான தொடங்கும், முழுவதுமாக கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கரையை கடக்கும் பட்சத்தில் இந்த வடகடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அதி கனமழை அப்படின்றது இருக்கும். இன்று மாலை தொடங்கி அந்த கனமழை அப்படின்றது அதி கனமழையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஐஎம்டி கொடுக்கக்கூடிய இந்த வெதர் ரிப்போர்ட்லேயே 30 KT அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த 30 KT அப்படின்றது இன்று 12 மணிக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது. இப்போ இது எப்போ புயலாக மாறும் அப்படின்றப்போ, இது புயலாக மாறணும் அப்படின்னா 34 KT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றுடைய வேகம், அதாவது நாட்னு குறிப்பிடுவாங்க. இந்த காற்றுடைய வேகம் அப்படின்றது 62 கிலோமீட்டருக்கு மேலே பெர் ஹவர்ஸ், அதாவது ஒரு மணிக்கு 62 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது 34 KTயிலிருந்து 47 KT இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து புயலாக கணிக்கப்படும், ஒரு சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 34 KTக்கு குறைவாக இருக்கும்போது அது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து குறிப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற நிலையில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குது. இது தொடர்ந்து நகரும் பட்சத்தில் இது வந்து புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது தொடர்ந்து நகர்ந்து பாண்டிச்சேரிக்குள்ளே போகும்போது 25 KT, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து அது வலு குறைந்து டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக மாறும். இதை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக, அதாவது நமக்கு வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக இதனுடைய வரைபட விளக்கத்தில் எந்த வழியாக போகும், அப்படி எந்த வழியாக பயணிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கு. அது நமக்கு நேரடியாக தெரியும். அதாவது 29ஆம் தேதி தற்போது இந்த பகுதியில் நிலை கொண்டிருக்கு. இதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அதாவது இந்த பகுதியில் இப்போ இருக்குது 30 KT அப்படின்ற மாதிரி இருக்குது. தற்போது இது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க நேரடியாக கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது டிடி அப்படின்னு சொன்னால் டீப் டிப்ரெஷன், இதில் இருந்து டீப் டிப்ரெஷனாக மாறி இன்றே சிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்ளோனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து சைக்ளோனாக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளை நெருங்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நேரடியாக பார்க்கும்போது அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கக்கூடியதில் நேரடியாக பார்க்கும்போது சிஎஸ் சைக்ளோனாக நெருங்கும் பட்சத்தில் இது கரையை கடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிவிக்கப்படலை. ஆனால் கரையை கடந்ததற்கு பிறகாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொள்ளும் அப்படின்ற பட்சத்தில் அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்றது புயலாக, அதாவது சைக்ளோன் ஸ்ட்ரோமாவே கரையை கடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்றது நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. இது அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இது போனக்கூடிய அந்த தரவுகளை காட்டுது. இதோடைய வேகம் இத்தனை நாள் வந்து இது புயலா, அதாவது வருமா வராதா அப்படின்ற பல குழப்பங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதோடைய டைரக்ஷன். குறிப்பாக வந்து இலங்கை கடற்கரையை நோக்கி இதோடைய முதற்கட்ட பயணம் இது திட்டமிட்டிருந்தது. இலங்கை கடற்கரையை நோக்கி வந்து இந்த பகுதியில் வர்றது தான் இதோடைய முதல் பிளான். இந்த பகுதியில் வரணும், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் இருந்து இதை ஒட்டி வந்ததுக்கு அப்புறமா இது இப்படி மேலே போய் இந்த டைரக்ஷனில் கரையை கடக்கணும். இந்த டைரக்ஷன் தான் முன்னாடி இருந்த பிளான். ஆனால் அதுக்கடுத்து அதோடைய தொடர்ந்து அதில் ஏற்பட்ட மாற்றம் தான்
இந்த நிலையில் இது போன்ற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இது எல்லாமே வந்து கணிக்கப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கு மிக அருகாமையில் வந்ததற்கு பிறகாக தற்போது இதோடைய வேகம் அப்படின்றது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக மாற இருப்பதன் காரணமாக அது சைக்ளோனிக் ஸ்டோம் ஆக மாறுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கிறது. இன்னும் 3 மணி நேரத்திற்குள்ளாக இது புயலாக மாற இருக்கிறது. ஒருவேளை இது புயலாக மாறும் பட்சத்தில் வடகடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதி முழுவதுமாகவே கனமழைக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் இந்த கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்று மாலை முதலாகவே முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். நாளை பிற்பகல் வரையிலாக இந்த மழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. சூர்யா, காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறியது மற்றும் புயலாக உருமாறியது எப்படி எப்போது கரையை கடக்கும் என்று தெளிவாக டிஜிட்டல் வாயிலாக இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.